பாஜக இல்லாமல் அதிமுக இருந்ததை அப்போது எங்கே சென்றீர்கள்? நான் இதை மனசு வருத்தத்தோடு இதை சொல்கிறேன். திருமாவளவன் திமுகவோட அடிமையாகி விட்டார், அவ்வளோதான். அவர் பேசுறதெல்லாம் அவருக்கே முரண்பாடாக இருக்கும். கூட்டணியில் இருக்கோம்னாலும் கொடிக்கம்பம் கூட நட முடியல, இதை கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். உன்னை யார் அப்படி கஷ்டம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? சீட்டுக்காக அரசியலுக்கு வரும் கட்சி என்று எங்களை நினைத்து விடாதீர்கள். ஜெயிக்கிறதுக்காக 4 பேர் அசம்பிளி போகிறதுக்கான அப்புறம் எதுக்கு தான் கட்சி நடத்துறது நீ? சார், 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் ஹோட்டலில் வந்து திருமா, வைகை செல்வன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 3 பேரும் சந்தித்து கொண்டார்கள் சொல்லப்படுகிறது. அதில் வைகை செல்வன் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்கார், பேசு சரியாக டைட்டில் தெரியல. அந்த புத்தகத்தை வந்து திருமாவிடம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த உரையாடல் வந்து ரொம்ப நேரம் போனதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அதுக்கு மறுநாள் வந்து வைகை செல்வன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னென்னா, திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றைய தினம் திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் 15 தொகுதி வரை வந்து திமுகவிடம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவுக்கு இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்காரு, அதிமுக கூட்டணி ஏன் கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னா அங்கே பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, பாஜக இல்லை என்றால் அதிமுகவோட கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் நேராக சொல்கிறாரு. பாஜக இல்லைன்னா வரங்க நேராக அப்படி சொல்லுது. இது யாருக்கு சொல்லணும் செய்தி? திமுகவுக்கு சொல்கிறதா இல்லை அதிமுகவுக்கு சொல்கிறதா? அவருக்கே சொல்லிக்கிறார். நான் அப்படி தான் பார்க்குறேன். பாஜக இல்லாமல் அதிமுக இருந்ததை அப்போது எங்கே சென்றீர்கள்? வந்த கதவுகளை எல்லாம் மூடிக்கொண்டிருந்தார். பல முறை சொல்லியிருக்கேன், இப்போ ஓப்பனாக திருப்பியும் சொல்கிறேன். 15 சீட் ஆஃபர் பண்ணாங்க. சொல்லியிருக்கேன்னா, நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன்னா 3 எம்பி எலெக்ஷன்லேயே பிஜேபியோட இல்லையே. அதான் எம்பி எலெக்ஷனில் தான் சொல்கிறேன். 3 எம்பி எலெக்ஷனில் 3 15. இது திருமாவுக்கு தெரியும். என்ன பண்ணீங்க அப்போ பாஜக இருந்துச்சா? அப்பயும் வரல. இப்போ சொல்கிறீங்கல்ல, நான் இதை மனசு வருத்தத்தோடு இதை சொல்கிறேன். திருமாவளவன் திமுகவோட அடிமையாகி விட்டார், அவ்வளோதான். அவர் பேசுகிறதெல்லாம் அவருக்கே முரண்பாடாக இருக்கும். கூட்டணியில் இருக்கோம்னாலும் கொடிக்கம்பம் கூட நட முடியல, இதை கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். உன்னை யார் அப்படி கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு இருக்க சொன்னது? சீட்டுக்காக அரசியலுக்கு வரும் கட்சி என்று எங்களை நினைத்து விடாதீர்கள். ஜெயிக்கிறதுக்காக 4 பேர் அசம்பிளி போகிறதுக்கான அப்புறம் எதுக்கு தான் கட்சி நடத்துற நீ? அம்பேத்கர் கொள்கைகளுக்கான இயக்கமாகவே இருந்துட்டு போ. தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு போ. உங்கள்கிட்ட யார் உங்களை பற்றி பேச போகிறது? வந்துட்டீங்க, இதான் பாதைன்னு சொல்கிறாரு. சில பேர் நீங்கள் இந்த பக்கம் பேச வேண்டும், அப்போது தான் அந்த பக்கம் அதிக இடங்களை பெற முடியும்னா அதுதான் அரசியல். நீங்கள் கூட்டணி மாறினதே இல்லையா? பாஜக இருக்க கூட்டணியில் இருந்து நீங்கள் ஜெயிச்ச எம்எல்ஏ ஆனதில்ல? திரும்ப முதல் முறை எம்எல்ஏ ஆகும்போது எந்த கூட்டணியில் இருந்தார்? காட்டு மன்னார் கோயிலில் வெற்றி பெற்று அதிமுக பாஜக இருந்தார. அப்படியே என்னமோ அதில் அந்த கூட்டணியிலே இல்லாதது போல் பேசுகிறீர்கள். இங்கே பேசுகிறது அவருக்கே முரணா இல்லை? 24 வழிமேல் விழி வைத்து அழைத்தார்கள். வந்திருந்தாருன்னா அவர் தலையெழுத்து மாதிரி இருக்கும், அதிமுக தலையெழுத்து மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாதிரி இருக்கும். இன்றைக்கி உங்களை இந்த போல் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறது போல் உங்களை குறுக விட்டுருப்பாங்களா? அதிமுகவில் கொடிக்கம்பம் நட முடியல, இந்த மாதிரி லோக்கலில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அமைச்சரிடம் வேண்டுமானாலும் அதிமுகவில் பேசலாம், பேச முடியுமாம்மா? இங்கே நீங்கள் இங்கே இருக்கும்போது சார் இந்த மாதிரி மதுரை கலெக்டர் கொடிக்கம்பம் நட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னேன்னா கலெக்டர்கிட்ட போயிட்டு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தால் கூட, யோ யார் ஃபோன் பண்ண, நான் சொல்கிறேன் கொடிக்கம்பம் நடக்கூடாதுன்னு கலெக்டர் சொல்லுவாங்க. அதிமுக ஆட்சி நடக்குமாது? கலெக்டர் இருக்க மாட்டாங்க. 3 சீட்டு பார்லிமெண்ட் சீட்டில் வாங்கி தானே ஆதவ் வெளில போயிருக்க மாட்டார்ல. இன்னைக்கு வந்து அண்ணன் திருமான்னு பேசின்னு இருப்பாரா? கள்ளக்குறிச்சி சீட்டு வாங்கி தரலன்ட்டு தானே போனார் ஆதவ். பே சண்முகம் அவர்கள் வந்து நாங்கள் அதிக சீட்டு கேட்போம் அப்படி சொல்லும்போது கூட இவர் நாங்கள் அதிக சீட்டு கேட்போம், ஆனாலும் அதுக்காக கொடுக்கறத வாங்கிப்போம். இதுக்கு எதுக்கே யூ டர்ன் போட்டு டேபிளை உடைச்சு? பட் சார், அந்த கூட்டணி தான் இருக்காரு. பட் இந்த மாதிரியான கருத்தை ஏன் தெரிவிக்கணும் ஒரு விஷயம் இருக்குல்ல? எது? திமுக கூட்டணி தான் இருக்க போகிறாரு அவர். அது வந்து திமுகவை பற்றி பெரியமாக சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுக்கு இந்த மாதிரியான கருத்தை வந்து அனாவசியமாக சொல்கிறாரு? அனாவசியமாக சொல்கிறான்ட்டுலாம் நான் பார்க்கல. சரி, வைகை செல்வன் ஏன் சொல்ல? வைகை செல்வன் அவர்கள் வந்து அது ஒரு இயல்பான சந்திப்பாக இருந்திருக்கலாம். அதில் அரசியல் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதிமுக திமுக கூட்டணியில் இருக்க ஒரு சில கட்சிகளோடு பேசி கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. அது விடுதலை சிறுத்தைகள் அல்ல. திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் போனால் நம்ம மட்டும்தான் போவோம், நம்ம கட்சியிலேருந்து ஒருத்தன் கூட வரமாட்டான்றது திருமாவுக்கு தெரியும். அவர் சூழ்நிலை கைதி. ஏன் இது மாதிரி பேசுகிறாருன்னு நீங்கள் கேட்கறதுக்கான விடை வந்து புலம்புகிறார் என்று தான் நீங்கள் புரிந்து கொள்ள. இது அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வது. நேற்றெல்லாம் பேசும்போது பார்த்தா ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. சில பேர் சொல்கிறாங்க, இங்கே போனீங்கன்னா சித்தனை சீட்டு கிடைக்கும், இங்கே பேசிக்கிட்டே நீங்கள் அங்கே பேசினா தான் கூடுதல் சீட்டு கிடைக்கும்லாம் சொல்கிறாங்க. அதற்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம், அம்பேத்கரோட கொள்கைகளை பரப்புறதுக்குன்னா அப்போ 3 சீட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கிறியா? முதல்வராக வேண்டும் என்பது சில பேர் கனவு காண்கிறார்கள்லாம். ஒவ்வொருத்தரும் கட்சியார் மீது முதல்வராகணுன்ற கனவுல தானே. என்ன தப்பு? அனைவருக்கும் அதிகாரம்ன்றது இலக்கு. இப்போ கேட்க மாட்டோம்னா எதுக்கு இப்போ கட்சி நடத்துற நீ? இங்கே ஒரு வருஷமாக அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி
விஜய் கட்சி ஆரம்பிச்சு அதிகாரத்தில் பங்கு கேட்குறான், இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடாது, இது தப்பு சொன்னார். ஞாபகம் இருக்கா? விக்ரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு என்ன இதெல்லாம் மேடைக்கு பின்னாடி பேசணும், இது என்ன வெளிப்படையாக சொல்றாரு, அசிங்கம். ஏன் பதறீங்க? எங்க தொண்டர்கள் திட்டுவாங்கல்ல, ஏன் அவர் தான் அதிகார பகிர்வு தரேன்றாரு, அவர்கிட்ட பேச்சு அதுதாம்மா இலக்கு, அதிகாரத்தை பகிர்ந்து தரவங்க கூட தான் போகணும். அப்படின்னு தொண்டர்கள் நினைப்பாங்கல்ல. திமுக விட்டு வரமாட்டேன், கொடிக்கம்ப கூட நடவிட மாட்டேன், இருந்தாலும் திமுக கூட தான் இருப்பேன். ஏன்னா ஆளும் கட்சியோட இருக்கும்போது சில பல அனுகூலங்கள் கிடைக்குது. ஆனா அந்த அனுகூலம் கொடி கம்பம் கட்டுறது கிடையாது, அது வேற ஏதோ. அதான் அது அவருக்கும் தெரியும். கூட்டணி விட்டு போனால் அவர் மட்டும்தான் போவார்ன்றது தெரிஞ்சுதான் வேற வழி இல்லாமல் தான் அப்படி பேசுறாரு. அவரை பற்றி பேசுவதே நேரம் வரையும் விடுங்க. அவர் ஏதாவது டெய்லி ஒன்று பேசினுக்கிறார்.